எனக்கு வந்து ஒரு போன மாதம் 25ஆம் டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறது யார்? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யார்? போலீஸ். ஆனால் நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சுருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன், வெட்டுவேன் எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்களோ, யார் யார் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரை எழுதி வச்சேன். ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்கள் அண்ணன் முன்னாடி, திருமாவளவன் அண்ணன் முன்னாடி இதை நான் சொல்லணும். ஒரு வேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவனே டைரியில் எழுதி வச்சுருக்கேனே, உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், எல்லோரும் நீங்கள் தான். என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது. அப்படி தொட்டால் அதுக்காக பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோடு வாழ மாட்டான், அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க, இல்லை அண்டர் கிரவுண்டில் எடுக்கிறாங்களா தெரில. ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும், அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இல்லை இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமணம் 2 மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும், 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும். அவரை பேச அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணிக்கு கடலூரில் இருக்கணும். அதானே உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் சல்லஞ்சு போயிடலான்னு கேட்டேன். அதனால் சொன்னேன். அதனால் அர்ஜெண்டாக பேசினால இந்த பேச்சை தொடர்ந்து நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துறாங்களோ, அதை நம்ம பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு அம்மானி நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அம்மாவை கொள்கிறான் பணத்துக்காக. அது இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க, தாயை மதிச்ச மட்டும்தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தாயும், தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ரொம்ப அற்புதம். அந்த பாடலாசிரியர் வந்திருக்காரு, அவருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டி தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த தாயும் தந்தை வணங்குங்க, எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்தமொழி. எந்த நாட்டில் போனாலும் சரி மாடு அம்மானி தான் சொல்லுது, நம்ம காது அடிச்சா ஓமுங்கிறதா சொல்லுது, கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது, எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமான மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்லே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். நான் வந்து ஒரு சினிமா சின்ன வயசுலேருந்து படங்களை பார்க்கும்போது வரும், அப்படியே சண்டை பயிற்சியெல்லாம் பார்க்க, இன்றைக்கி பல நிகழ்ச்சிகளில் இதுமாரி ஒன்றா பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்து, தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அவருக்கான பல்வேறு மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்கள் எல்லா கதாநாயகர்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன். உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அந்தாண்ட நான் உட்காந்துருக்கிறேன். எங்களை 2 பேரை தாண்டி உங்களை இங்கே வந்து நடிக்க வந்தவன், அல்லது சங்கம் துவக்க வந்தவன், அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடுறவன், ஒரு துரும்பை கூட உங்கள் மீது படாது. நீங்கள் கவலையே பட வேண்டாம், அச்சமே பட வேண்டாம். அதனால் தொலைபேசியில் அடிக்கடி அண்ணன் பேசுவாங்க, வாழ்த்துவாங்க. தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போது, நீங்கள் தென் தமிழ்நாட்டின் தமிழன், திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதனால் இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம் பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து, எனக்கு வந்து அமர்ந்த உடனேயே அந்த பாட்டு, அது குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம்,
வள்ளலார் பிறந்த வடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம், பிரத்யோகமாக என் தொகுதி பண்ருட்டி, என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம், அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடவள்ளி, என் தொகுதியான நெல்லிக்குப்பம். ரொம்ப நன்றி. இந்த பாடல் ஆசிரியர் புண்ணியவா யாருங்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்னதான் இருந்தாலும் இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் இருக்கும்ல. எனக்கு இருக்கும், எங்கள் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கும், அண்ணன் ஜாக்குவாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது. உலகத்துக்கே ராஜா வந்தாலும் தாய்க்கு பிள்ளைதானு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில் அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும். தென் தமிழ்நாட்டு குறிப்பாக மதுரை, திருநெல்வேலியை மையமாக வச்சு படம் வரும் நிறையா. நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம், உணவு முறை, பண்பாடு, சண்டை, வீரம். திருநெல்வேலினா அருவா, மதுரைன்னா ஜெகர்தாண்டா, அப்புறம் இன்னும் நிறையாவும் இருக்குது. வீரத்துலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்லை. தமிழர்கள் என்றாலே வீரம் தான், எந்த விதம் இல்லை. ஆனால் எங்கள் இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, நான், அண்ணன் திருமா, எங்கள் தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை, இந்த புலியூர்கள். என்ன அது படம் புலியூர், ஒரு அந்த அப்படியே இயக்குனர் என் ஊரை விட்டீங்க. தயாரிப்பாளரே என் ஊர் மதுரை, பத்திரக்கோட்டை தான், என் ஊர் புலியூர். அதனால் புலிக்கு எனக்கும் சொந்தம். வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் இடையில கொஞ்சம் புலியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை. ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான், என்னுடைய உறவினர் பையன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை கேட்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோமே. தங்கர் பச்சி அந்த முந்திரி கோட்டை பொறுக்கிறத, பலாப்பழம் போகிறத. அவர் அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டையிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர். நம்முடைய இயக்குனருக்கு வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம். அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள், அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள், ஈழ உறவுகளை எப்படி பத்திரமா பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்கே கரை சேர்க்கிறாங்க. அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள், பொய் வழக்குகள், புனையப்பட்ட பல்வேறு கதைகள். ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் வந்து கண்டிப்பாக ஈழம் சார்ந்த, அதுவும் குறிப்பாக அகதிகள் என்று சொல்லக்கூடாது, எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். ஆனால் இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்கே வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள் தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும், கரும்புலிகளாகவும், கடற்புலிகளாகவும், வான்புலிகளாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு, வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை, தரப்படை, கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால், அது எம் தமிழக தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம். ஆக அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக, அந்த தாகத்திற்காக 50,000 போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஒரே நாளில், ஒரே வாரத்தில் 1,76,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம்தான் இதை குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்திய போது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்விலே பேசினேன். வந்த உடனே அண்ணன் திருமாவளவோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு 2 சென்ட், 1 சென்ட், 1/4 சென்ட் நிலம் வாங்கி தங்க பேரில் பதிவு செய்ய முடியாது. உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. இங்கே படித்து, இங்கே நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால், எல்லா 7 மெடல் வாங்கியிருக்கிறது ஒரு ஈழத்து சகோதரி குழந்தை. ஆனால் தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் அகதி. நானும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் தான். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்தை வலியுறுத்தி, நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி, இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை. உயர்நிலைப் பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் 2 பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க, சிங்களவர்கள் இங்கே வர போகிறதில்ல. 2 தமிழர்கள் யார்? இந்து தமிழர் இல்லைனா இஸ்லாமிய தமிழர். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க. இந்துவாக இருந்தாலும்
நீ தமிழனாயிருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை. இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதைத்தான் நாம் எதிர்க்கணும். உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது. வெறும் திராவிட அரசியலை எதிர்ப்பதில் கிடையாது. அது உள்ளபடியே பெரிய டைவர்ஷன். அது தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரயமாக்குறோம்னு அர்த்தம், திசை திருப்புறோம்னு அர்த்தம். தமிழ் தேசியம்ங்கிறது 2 கண்டென்ட் இருக்கணும். ஒன்று, எங்களுக்கு தனி தேசம் வேண்டும், எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டுங்கிற கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை இருந்தால் தான் தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுவது. அப்படி பேச முடியாது. சரி. 2வது, உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும். உண்மையான எதிரி எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை பற்றி எதுவுமே பேசாம, அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம, சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையாக தான் அமையும். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாம் பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம்தான். ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒன்று தான், தமிழ் ஈழம். அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும், அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, இனிமேல் இவங்களால் அங்கே போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்கே இல்லை. தமிழீழம் மலருகிற வரையில் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாகணும். தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்கே போகலாம். ஆகவே அங்கே இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்கே வந்துட்டாலும் கூட, தஞ்சம் புகுந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்போ இங்கேயும் நீ குடியுரிமை பெறலான்னு சொல்லும்போது 2 குடியுரிமை ஆயிடுது. இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு அங்கேயும் குடிமக்களாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் சர்டிஃபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்கே அகதி முகாமில் இருந்தாலும். ஆனால் இங்கேயே பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்போ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழம் மலர்ந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு போயிடலாம், எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறது தான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை என்பது, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவது தான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம். நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிட்டு போது சொன்னேன், பத்திரக்கோட்டை, இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்னாரு பாருங்க, உங்கள் அரசியல் தாக்கம் தான் அவரை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. நீங்கள் பேசுகிற அரசியலின் தாக்கம் தான் இன்றைக்கி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு நிற்கிறார். ஒரு சயின்டிஸ்ட்டு, எனக்கு என்ன இதில் சம்மந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்பில், அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்குது, பர்சனலாக அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு. அது நமக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் வேதாஜி பாண்டியன், அவர் பாருங்கள் ராமநாதபுரத்துக்காரர், ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த பாடல் கொண்டாடப்படும். அவ்வளோ சிறப்பாக பாடல் நம்ம ஆல்வின் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு, இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும். என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்னோடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம்னு வேற இருக்குது, ஜின்னு வேற இருக்குது. என்னங்க இது, என்ன நீங்கள் நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சுருக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை எங்கள் அப்பா பேர் வேதமணின்னாரு. வரைக்கிறப்ப வேத பாண்டியன், நீங்கள் வேதமணி பாண்டியன், பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஆனால் ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர், ஈழத்தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது, ஒரு பார்வை இருக்குது,
தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர். எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீருவான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவாருங்கிறது வந்து உண்மையிலே அது சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவர் சண்டையில் அப்படி தானே ஸ்பீடாக பண்ணுவார். அதனால தான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமாம், இப்போ அவருக்கு வயசு 70க்கு மேலே ஆகுது. எப்படி இருக்கார் பாருங்க, 73 வயசாகுது. அப்படி வந்து அவர் இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு. ஐயோ அப்பா என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி, இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.